நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. HDI கணக்கிடுவதற்கு 3 ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துறோம். வாட் ஆர் தே அப்படின்றனா ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் முன்னாடி சொல்லியிருந்த ஹெல்த், எஜுகேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா HEL அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெல்த், எஜுகேஷன், லிவிங். அண்ட் தென் அதற்கு அடுத்ததுல GNI per capita PPP அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல இல்லையா? PPP அப்படின்னா படிச்சிருந்தோம் வாங்கும் திறன். அந்த வாங்கும் திறன் அடிப்படையில் தான் அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எவ்வளவு செலவு பண்றாங்க, என்னென்ன வாங்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து அவங்கள வந்து நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை கணக்கிடுறோம். இது முன்னாடி அர்த்தமெட்டிக் மீன்ல இருந்தது, அப்புறம் ஜியோமெட்ரிக் மீனுக்கு மாறிடுச்சு அப்படின்னு எல்லாம் படிப்போம். இது பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு முறை மதிப்பிடணும். ஆனா அப்படி பண்றது இல்ல, ஒவ்வொரு டைம் இன்டர்வல் எடுத்துக்கிறாங்க. 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட வெளியிடுறாங்க. இப்போ 2025 டேட்டா அப்படிங்கிறது பார்த்தா 2023 தரவுகளை வைத்து தான் 2025 டேட்டா வெளியிடப்படுது. அண்ட் இந்த டீடைல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். HDIல மொத்தம் 4 டைப். நல்ல காது கொடுத்து கேளுங்க. HDIல மொத்தம் 4 டைப். வெரி ஹை HDI அப்படின்னா என்னது? 0.8க்கு மேல டோட்டல் அதிகபட்ச வேல்யூவே 1 வரைக்கும் தான். 0.8ல இருந்து 1 வரைக்கும் இருந்தா இது வந்து வெரி ஹை. இப்போ இன்னைக்கு உலக அளவுல 193 நாடுகள்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடுகள் பாத்தீங்கன்னா 0.95, 96 அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிடுப்பாங்க. அண்ட் ஹை HDI அப்படிங்கிறது என்னன்னா 0.7ல இருந்து 0.799 வரைக்கும். இந்தியா வந்து இன்னும் இந்த ஹை அப்படிங்கிற HDI ஸ்டேட் அடையல, பட் இதற்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதனாலதான் இந்த 2025ல இந்தியா வந்து 130வது ரேங்க்ல இருந்தாலும் கூட இந்தியாவோட அந்த HDI மதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 0.685ல இருக்கும். சோ தட் அது வந்து அந்த மீடியம் growthல இருந்து ஹை HDI growthக்கு இந்தியா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேபி அடுத்த கணக்கீடுகள்ல இந்த மாதிரி வந்து இந்தியா முன்னேறி வரலாம். அடுத்ததுல பாருங்க, மீடியம் ரேஞ்ச் அப்படின்னா 0.550ல இருந்து 0.699 வரைக்கும். இதை வந்து ஒரு கொஸ்டினா வச்சிருந்தாங்க இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல. அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா 0.5ல இருந்து 0.699 அப்படின்னு கொடுத்து சரியா தப்பான்னு கேட்டிருந்தாங்க. 0.550 வரைக்கும். அதுவே போறங்க லோ HDI அப்படின்னா 0.550க்கு குறைவாக இருந்தா, 0.550 குறைவா இருந்தது அப்படின்றனா அதெல்லாம் வந்து லோ HDIன்னு சொல்றோம். இந்த 0.550ங்கிற வேல்யூ வச்சு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு. 4 கொடுத்துட்டு இந்த HDI நம்ம எப்படி எல்லாம் பிரிக்கிறோம் அப்படிங்கிற அந்த 4 டேட்டாஸை கொடுத்துட்டு அதுல எது சரி எது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று இருந்தது. கன்ஃபியூஸ் ஆகாம பாத்துக்கோங்க. 2010ல HDIல சில முக்கியமான திருத்தங்கள் பண்றாங்கன்னு பார்த்தோம். அதுல என்னென்ன கொண்டு வராங்க அப்படின்னா புதுசா சில மெஷர்மெண்ட்ஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சோ மெனி டிஃபரண்ட் கான்செப்ட்ஸை கொண்டு வராங்க. வாட் ஆர் தே? அதுல பாருங்க.